இது வந்து ராகி கீ லட்டு. இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். இது செய்யறதுக்கு 3ல இருந்து 5 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கணும். ராகி மாவு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு ஊத்திட்டு அந்த மாவை வந்து கொழக்கட்டை மாக்கி பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியா இல்லாம பிணைஞ்சு முடிச்சுட்டு பிடிச்சா அந்த மாவு அப்படியே நிக்கணும். அந்த மாதிரி கொழக்கட்டை மாதிரி நிக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும் பிசைஞ்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பிசைஞ்சு முடிச்ச உடனே அந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்ததும் இட்லி பிளேட்ஸ்ல இந்த மாவை அப்படியே தூவி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து வெந்து முடிச்சிடும். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா எல்லா குழிலையும் அப்படியே தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். இது வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு சைட்ல வந்துட்டு ஒரு 5 தேங்காய் சீல் மாதிரி எடுத்துட்டு தேங்காய் சீல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 ஏலக்காய் எடுத்துட்டு குட்டி குட்டியா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் சீலை குட்டியா கட் பண்ணிட்டா நல்லா கொரன்னு அரைக்க ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் இப்ப கட் பண்ணி வச்ச தேங்காய் சீலையும் ஏலக்காயையும் பிளெண்டர்ல போட்டுட்டு கொஞ்சமா ஒரு தண்ணி விட்டுக்கணும். ஒரு லைட்டா மட்டும் ஊத்திட்டு அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அது இந்த மாதிரிதான் இருக்கும். கொரப்பா இருக்கும் இந்த மாதிரி. இப்ப இதுல வந்து சுக்கு வந்து நீங்க சேர்க்கறதுன்னா சேர்க்கலாம், ஆப்ஷனல். இப்ப இந்த மாவு வந்து வெந்து முடிச்சிருச்சு. இது வந்து லைட்டா வாமா இருக்கும் போதே மறுபடியும் இந்த வெந்த மாவு இருக்குல்ல அதை வந்து பிளெண்டர்ல போட்டுட்டு சும்மா லைட்டா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு கொடுத்துட்டு அரைச்சிட்டு எடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாவு வந்து ஈவனா இருக்கும். பிசையும் போது ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஹார்டா கெட்டியா இல்லாம ஒரே ஈவனா இருந்தாதான் லட்டு கடிக்கும் போது நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம். இப்ப அந்த வேக வச்சு அரைச்ச மாவு, தேங்காய், அந்த மிக்சர், ஜாகரி இல்ல பனங்கற்கண்டு இல்ல வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியா நெய் ஊத்திட்டு இப்ப இது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிணையணும். கொஞ்சம் நல்லா அழுத்தியே பிணையணும். பிணைஞ்சு முடிச்ச உடனே இந்த மாதிரிதான் பாத்திரத்துல ஒட்டாது. அதுதான் வந்து அந்த லட்டு பிடிக்கிறதோட பதம். பாத்திரத்துல எதுவுமே ஒட்டாது. ஸோ ஃபைனலா நான் இப்ப லட்டு பிடிக்க போறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா பிடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. நார்மலா சாப்பிடணும்னா 1 நாள்ல சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூசணி விதை ஃபைனலா எடுத்துட்டு அது மேல சும்மா டாப்பிங்ஸ் போட்டு